இது என்ன என்ன இல்லக்கா உள்ளுக்கெல்லாம் ஓடெல்லாம் உடைஞ்சு எல்லாம் வாங்க திப்பி மலாட்டி இது பட்டி சிங்கலிங்க இந்த இதெல்லாம் எல்லாம் அது உள்ளுக்கு தானே கிடைச்சு அந்த மரம் அங்க எல்லாம் உடைஞ்சிச்சு. பஸ்ல போச்சுனா உள்ளுக்கு சீட்லாம் படபடன்னு பேசினது அதிர்ச்சி தானே எல்லாம் போதான் அந்த வந்து தானே போனேன் இருக்க மரமெல்லாம் வெட்ட சொல்லிட்டாங்க. இல்ல சொல்லிட்டேன் இதெல்லாம் பிள்ளைகள் என்ன இது அதுதான் இடுங்க சார் சாஞ்சிச்சா நான் வீட்டில் கொட்டக்கட்டு போட்டுட்டு வைக்கிறது உள்ள இருக்கு. இந்த பக்கத்தில் வேலைக்கு நான் மாற்றேன் அவ்வளோ உடஞ்சி நாங்கள் அடித்தோம் சொல்லிட்டு ஏற்கனவே துரைக்கிட்ட நாங்கள் சொன்னோம் என்ன தெரியுமா செய்யணும் துரைக்கு சொல்லியாச்சு அவ்வளோ மரத்துக்கு எல்லாம் இல்லை ஜிஎஸ் கிட்ட சொல்லி ஜிஎஸ் பட்டி இங்கே அந்த இருக்கு சோக்குமார் பட்டி உடையிலே இந்த அவங்கள்ட்ட தரமட்டம் ஆயிடுச்சா மரம் சோக்குமார் அவர் கேட்பார் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு මා එන වෙස්සක් වෙස්සා ඒ වෙලාවේ විදුලි කොටලා අර පෙත්තේ තිබිච්ච ගාය විල වැටුණා. කීයට විතරද මේක උනේ? මේක උනේ 2යි කාලට විතර උනේ. 2යි කාලට. දැන් ගෙදරට අලාබද මේක? ඔව් ගෙදරට අලාබයි මේ පෙත්තේම කෙඩිලා තියෙනවා. වාලේ ෂීට් එම පෙලිලා එද වතුර එම ගේ ඇතුළටම එනවා. මේ දෙකමටනේ ඉස්තරි උනේ. ඔව් දෙකමට 2යි කාලට විතර ඉතින්. දැන් මේ වෙත්ත වැස්සද ලොකෝට? ඔව් ලොකු වෙස්සක් වෙස්සා අයියෙන් වෙස්සා. උලන් පාර තිබ්බද? උලන් තමයි වෙඩිපුරම තිබ්බේ. හරි. අක්කා ඉන්න කාචි? பெரிய மழை ஒன்று வந்து அதில் காற்று பெரிய காற்று ஒன்று அடித்து இந்த மரம் சாஞ்சி விழுந்ததுக்கு பிறகு கூரை ஷீட்டெல்லாம் நடுவில் ரெண்டாக வெடிச்சு போயிட்டு வீடெல்லாம் தண்ணி நிறைஞ்சிருச்சு. வீட்டுக்கு அந்த ஒவ்வொரு சைடில் அப்படியே டேமேஜ் ஆகிருச்சு. வீட்டுக்கிட்டே விழுந்துச்சு மரம்? ஓ வீட்டுக்கு பக்கத்துலேயே விழுந்துருக்கு. எத்தனை மணிக்கு விழுந்துச்சு? 2:15 மாதிரி விழுந்துச்சு. 2:15? 2:15. மழை பெஞ்சிச்சா பெருசா? பெரிய மழை பெஞ்சிச்சு. காற்று இருந்துச்சா? பெரிய காற்று இருந்துச்சு. ஆமாம் என்னமாச்சு இது? நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மகன் மட்டும் வீட்டில் இருந்தார். வரும்போது சரியான மழை, சரியான காற்று. மகன் இப்படி வெளியில் காயப்படணும் உடுப்பு எடுத்துட்டு உள்ளுக்கு வரும்போது மரம் அப்படியே வந்து விழுந்துருச்சு. ஒரு செகண்ட்ல எங்கள் மகன் தப்பிச்சார் இன்னைக்கு. எனக்கு கேட்டால் இந்த மரங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வெட்டணும் சார். இல்லைன்னு சொன்னால் அந்த மரத்தினால நிறைய பாதிப்பு. அதிகமாக பாதிக்கப்படுறது நாங்களாம் வறிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்படி செஞ்சிடப்ப சரியான பாரதூரமான விளைவு தானே. முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பந்தேயிலை மரங்களை அகற்றுமாறு தாய்மொழி கேட்டுக்கிறேன். உங்களோட வீட்டுக்கு பாதிப்பு பட்டுச்சா? ஆமாம் சார். எங்களுக்கு வாஷ்ரூம், கிச்சன், ஓடு எல்லாம் உடஞ்சி உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. நைட்டுக்கு படுக்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லை. பெட்ல இருந்து எல்லாமே நனைஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு ஆச்சுது? நான் விளையாட்டு வந்து 2:30 மணி 2:15 மணி கிட்ட அந்த டைம்ல தான் நடந்துச்சு. 2:30 மணி ஆக்குள்ள தானே? ஆமா. உங்ககிட்ட மழை பெஞ்சிச்சா? திடீர்னு மழை, சரியான காத்து. சரி. அப்புறம் அவட வந்து முடியல வெளிச்சமா இருக்கு. இப்போ பார்க்க பயமா இருக்கு. காடா மரம் தான்ட்டானே அவன்.
என்னென்ன உடஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அவங்களோட கையில் කටලා බිමට තාරගිරිය දාන තියෙනවා අර පැත්තේ யாருக்கு டேமேஜ் இருக்கா? இந்த பக்கம். අමිත් කඩන් ගිල්ලද? ඔව් කරන් ගිලා අයිය මොකක්ද ඒ වුණේ? දෙක මාර වෙන උලං ගවියාව උලන්ට අපේ ගෙදර ගෙවල් කුරේ ඉදා තියෙනවනේ ඔව් තකන ඔක්කොම ගලන් ගියද? ඉස්සලා ඔව් ගලන් ගියා අකුණු ගැවද? අකුණු ගැවද? ඔව් මේ ගසින් උඩ ඉඳලා අර ගෙඩි ටික ඔක්කොම ගෙඩි ටික ඔක්කොම ඉතලා මෙතන හත්තක් කඩන් වටනද මේ? ගලන් අකුණු ගාපින්නද? හරිද?